தமிழ் மொழி செய்திகள். இமாச்சல பிரதேசத்தில் கனமழைக்கான ரெட் அலர்ட். சிம்லா கல்கா ரயில் பாதை இரவு முழுவதும் பெய்த மழைக்கு பிறகு மூடப்பட்டுள்ளது. 12 மாவட்டங்களில் ஜூன் 29ஆம் தேதி பிலாப்சூர், ஹமிர்பூர், காங்க்ரா, மண்டி, சிம்லா, சோலன், சிர்மோர், உனா, குல்லு மற்றும் சம்பா ஆகிய 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் 10 மாவட்டங்களில் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இரவு முழுவதும் பெய்த மழையைத் தொடர்ந்து பாறைகள் மற்றும் மரங்கள் தண்டவாளங்களில் விழுந்ததால் சிம்லா கல்கா ரயில் பாதையில் சேவைகள் நிறுத்தப்பட்டன. சிம்லா மற்றும் சண்டிகரை இணைக்கும் சிம்லா கல்கா தேசிய நெடுஞ்சாலையில் NH5 கோட்டி அருகே ஏற்பட்ட நிலச்சரிவு சாலையின் சில பகுதிகளை சேதப்படுத்தியது. இதன் விளைவாக 2 முதல் 3 கிலோமீட்டர் நீண்ட போக்குவரத்து நெரிசல் மணிக்கணக்கில் ஏற்பட்டது. சோலன் காவல் கண்காணிப்பாளர் SP கௌரவ் சிங் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 29, 2025 NH5இல் சக்கிமோட் அருகே நிலச்சரிவுகள் மற்றும் போக்குவரத்துக்கு வசதி செய்த காவல்துறையினரால் சேதமடைந்த இருவழி போக்குவரத்து மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜங்கேஷு சாலை வழியாக மாற்று பாதையும் சரிந்து விழுந்த இடிபாடுகள் காரணமாக மூடப்பட்டு அதை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கசோலியிலிருந்து சண்டிகர் நோக்கிச் செல்லும் போக்குவரத்து அது அகற்றப்பட்டவுடன் ஜங்கேஷ் வழியாக திருப்பிவிடப்படும். ஜூன் 29, 2025 ஞாயிற்றுக்கிழமை சிம்லாவில் பலத்த மழைக்குப் பிறகு வேரோடு சாய்ந்த மரத்தின் கீழ் வாகனம் நசுக்கப்பட்டது. புகைப்பட உரிமை PTI. நிலச்சரிவுகள் நீர் தேங்குதல் எச்சரிக்கை. 12 மாவட்டங்களில் ஜூன் 29ஆம் தேதி பிலாப்சூர், ஹமீர்பூர், காங்க்ரா, மண்டி, சிம்லா, சோலன், சிர்மோர், உனா, குல்லு மற்றும் சம்பா ஆகிய 10 மாவட்டங்களுக்கு மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவுகள், நீர் தேங்குதல், பாதிக்கப்படக்கூடிய கட்டமைப்புகளுக்கு சேதம், போக்குவரத்து நெரிசல்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளில் இடையூறு ஏற்படும் என்று வானிலை அலுவலகம் எச்சரித்துள்ளது. மார்ச் 2026க்குள் நக்சல்கள் ஒழிக்கப்படுவார்கள் என்பதால் துப்பாக்கிகளை கைவிட்டு பிரதான நீரோட்டத்தில் இணையுமாறு அமித்ஷா மாவோயிஸ்டுகளை கேட்டுக்கொள்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் சரணடைய விரும்புவோர் வடகிழக்கில் ஆயிரக்கணக்கான போராளிகள் அரசியல் பிரதான நீரோட்டத்தில் இணையச் செய்தது போல சரணடைய விரும்புவோர் துப்பாக்கிகளை கைவிட்டு பிரதான நீரோட்டத்தில் இணையலாம் என்று கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மார்ச் 31, 2026க்குள் நாட்டை மாவோயிசம் மற்றும் நக்சல் சித்தாந்தத்திலிருந்து விடுவிப்பதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதால் மாவோயிஸ்டுகள் தங்கள் துப்பாக்கிகளை கைவிட்டு பிரதான நீரோட்டத்தில் இணையுமாறு வேண்டுகோள் விடுத்தார். தெலுங்கானாவின் நிஜாமாபாத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 29 நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய திரு அமித்ஷா, சரணடைய விரும்புவோர் வடகிழக்கில் ஆயிரக்கணக்கான போராளிகள் அரசியல் பிரதான நீரோட்டத்தில் இணையச் செய்தது போல பிரதான நீரோட்டத்தில் இணையலாம் என்று கூறினார். ஆனால் துப்பாக்கிகளை எடுப்பவர்கள் தப்பிக்க மாட்டார்கள் என்று அவர் கூறினார். தீவிரவாதம் குறித்த மத்திய அரசின் கடுமையான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். கடந்த 18 மாதங்களில் 500க்கும் மேற்பட்ட நக்சல்கள் சரணடைந்துள்ளனர் என்றும் வடகிழக்கில் 10,000க்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகள் வன்முறையை கைவிட்டு ஜனநாயகத்தில் இணைந்துள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டினார். செயல்முறை கொல்கத்தா கூட்டு பாலியல் வன்கொடுமை. திரிணாமுல் காங்கிரஸ் MLA மதன் மித்ராவுக்கு உணர்ச்சியற்ற கருத்துகளுக்காக விளக்கம் கோரும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஜூன் 28 அன்று உங்கள் மித்ரா தேவையற்ற மற்றும் உணர்வியற்ற கருத்துக்கள் எங்கள் கட்சியின் நற்பெயரை பாதித்துள்ளன என்று கட்சி விளக்கம் கோரும் நோட்டீஸில் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 29, 2025 திரிணாமுல் காங்கிரஸ் நிகழ்ச்சியில் தனது கல்லூரியில் சட்ட மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து கட்சி MLA மதன் மித்ரா கூறிய கருத்து தேவையற்றது மற்றும் உணர்வியற்றது என்று கூறினார். முன்னாள் அமைச்சரான திரு மித்ராவுக்கு எழுதிய கடிதத்தில் டிடோடியம்.சி மாநில தலைவர் சுப்ரதா பக்ஷி நிகழ்ச்சி கட்சி விதிகளை மீறியதற்காகவும் 3 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஜூன் 28 அன்று நீங்கள் மித்ரா தெரிவித்த தேவையற்ற மற்றும் உணர்ச்சியற்ற கருத்துக்கள் எங்கள் கட்சியின் நற்பெயரை பாதித்துள்ளன என்று திரு பக்ஷி வெளியிட்ட காரணக் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில் திரு மித்ராவின் கருத்துக்கள் கட்சியின் நிலைப்பாட்டிற்கு எதிரானவை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. கட்சியின் உயர்மட்ட தலைமை இந்த அவமானகரமான சம்பவத்தை கடுமையாக கண்டித்துள்ளதாகவும் நிர்வாகம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் திரு பக்ஷி கூறினார்.
குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விரைவாக அடையாளம் காணப்பட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவி கல்லூரிக்கு தனியாக செல்லவில்லை என்றால் இந்த சம்பவம் நடந்திருக்காது என்றும், அங்கு செல்வதற்கு முன்பு தனது நண்பர்களையோ அல்லது தகவலறிந்தவர்களை அழைத்துச் சென்றிருக்க வேண்டும் என்றும் திரு. மித்ரா சனிக்கிழமை ஜூன் 28, 2025 கூறியிருந்தார். கல்லூரி மூடப்பட்டிருக்கும் போது யாராவது உங்களை அழைத்தால் போகாதீர்கள். பாட்னா பேரணியில் மேடையில் ட்ரோன் மோதியதால் தேஜஸ்வி கீழே விழுந்தார். பாட்னாவில் நடந்த பேரணியின் போது ட்ரோன் விபத்தை தவிர்க்க முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் மயிரிழையில் தப்பினார். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 29, 2025 பாட்னாவில் நடந்த பேரணியின் போது தனது மேடையில் மோதிய ட்ரோனால் மோதாமல் இருக்க ராஷ்டிரிய ஜனதா தளத் தலைவரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான தேஜஸ்வி யாதவ் தனது விரைவான எதிர்வினைகளை காட்டினார். ஜம்மு காஷ்மீரில் எல்லை பதுங்கு குழிகளுக்கான மத்திய நிதியில் கிட்டத்தட்ட பாதி பயன்படுத்தப்படாமல் உள்ளது என்று ஆர்டிஐ வெளிப்படுத்துகிறது. பூஞ்ச் மற்றும் ரஜோரி ஆகிய இரட்டை மாவட்டங்களில் கட்டுப்பாட்டுக் கோட்டில் உள்ள மக்களுக்கு 7298 பதுங்கு குழிகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், ஜம்மு, கத்துவா மற்றும் சம்பா மாவட்டங்களில் உள்ள ஐபியில் உள்ள கிராமங்களுக்கு 7162 நிலத்தடி பதுங்கு குழிகள் அங்கீகரிக்கப்பட்டன. பூரி நெரிசல். ஜெகந்நாத் ரத யாத்திரையின் போது 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். கலெக்டர் மற்றும் எஸ்பி இடமாற்றம் செய்யப்பட்டதாக முதல்வர் மாஜி தெரிவித்தார். பக்தர்கள் பலபத்ரர், ஜெகந்நாதர் மற்றும் தேவி சுபத்ரா ஆகியோரை ரதங்களில் தரிசனம் செய்ய காத்திருந்தபோது இந்த சம்பவம் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 29, 2025 அதிகாலையில் பூரியில் தேர்களைச் சுற்றி ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 2 பெண்கள் உட்பட 3 பக்தர்கள் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு தனிப்பட்ட மன்னிப்பு கோரினார். மேலும் அவரது அரசாங்கத்தின் சார்பாகவும் மன்னிப்பு கேட்டார். பாதுகாப்பு ஏற்பாட்டில் ஏற்பட்டதாக கூறப்படும் குறைபாடுகள் குறித்து உடனடி விசாரணையை அறிவித்தார். இது மன்னிக்க முடியாதது என்று அவர் கூறினார். இந்த துயர சம்பவத்திற்கு காரணமான நபர்கள் மீது முன்மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு. மாஜி கூறினார்.